சிம்பா சிம்பா இங்க வா. இது வந்து நாங்க வளர்க்குற பேர்டு. இது வந்து கன்னியூர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்மால் கன்னியூர்ல பைனாப்பிள் கன்னியூர். இப்போ நிறைய சின்ன பசங்க வீட்டுல வந்து பீட்டாவே வாங்கி வாங்கி கொடுத்து ஏமாத்துறாங்களாம். அதனால டாரன்டுலா, காக்ரோச் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது மேல் எது ஃபீமேல் நமக்கு தெரியாது. ஜெண்டர் மாறிக்கிட்டே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா அது இப்போ வந்து இவ ஒரு 6 அடி இருப்பா எப்படியும். ஸோ இவங்களுக்கே நம்ம வந்து 2 feet டேங்க் தான் வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு டேங்க் போதும். மொத்தமே 7 feet தான் வளருவாங்க. பெட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி உமி இல்லை உட்சேவு போட்டா போதும். கம்பல்சரி எப்பவுமே தண்ணி இருக்கணும் ஒரு பவுல்ல. இந்த மாதிரி மெஷு க்ளோஸ்ல இருக்கணும், அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா மேலே வந்துருவாங்க, இதெல்லாம் தட்டி விட்டு வெளில வந்துருவாங்க. ஸோ அதனால இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தா போதும். இவங்க வந்து ஷை டைப், பெருசா இடம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சும்மா எப்பவுமே சுத்தியே இருப்பாங்க, அந்த மாதிரி வெரைட்டி தான். அதனால பெரிய இடம் தேவைப்படாது எவ்வளவு பெருசானாலும். நம்ம சஜஷன் பண்றது 2 feet டேங்க், 2 feet பாக்ஸ் தான் நம்ம சஜஷன் பண்றோம். இதுல இருந்தாலுமே போதும். ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். டெம்பரேச்சர் வந்து கூலிங் டெம்பரேச்சரா இருக்கும் போது வார்ம் லைட்டு, யூவிபி லைட்டு கம்பல்சரி வைக்கணும். மற்றபடி நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு செட் ஆயிடுவாங்க. சில இடத்துல ஏசி இருக்குன்னா ஹீட் பேட் வைக்கணும் நம்ம. மற்றபடி ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். நம்ம சொல்லும் போது 6 அடி பெருசுன்ற மாதிரி இருக்கும். பட் 6 அடி சைஸ் அவ்வளோ பெருசு கிடையாது. ஃபுல் ஷெட்டிங், அதாவது தோல் உரிக்கும் தெரியுமா, அதுல மெஷர் பண்ணும்போது தான் இது இவ்வளோ பெருசு இருக்குன்னே நமக்கு தெரியும். அது வரைக்குமே இவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ சின்னதா இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ கரெக்டா இப்போ 6 அடி இருப்பா. அடல்ட் ஃபீமேலு 3 வயசு ஆகுது. இப்போ நம்ம ப்ரீடிங் போட்டா லைக் எக்லே பண்ற அளவுக்கு இருக்கு வெயிட் எல்லாமே இவளுக்கு. ஆனா இவளை பார்த்தா அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பாம்பு மாதிரி தெரியாது. ஆனா இது பெருசு இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு இந்த இடமே போதும். இதுவே நீங்க 2 பாம்பு வச்சிருக்கீங்கன்னா ஒரு 3 feet டேங்க்ல 2 பாம்பு ஒரே இதுவா நம்ம வச்சுக்கலாம். ஆனா சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க. பைத்தான வந்து நம்ம கமர்ஷியல் டேங்க்ல விடலாம். கரெக்டா ஸ்பேஸ் கொடுத்து வச்சோம்னா வச்சுக்கலாம். இது வந்து நாங்க வளர்க்குற பேர்டு. இது வந்து கன்னியூர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்மால் கன்னியூர்ல பைனாப்பிள் கன்னியூர். இவன் பேர் பாரி, மேல் இவன். இந்த மாதிரி டேம்டு பேர்ட்ஸ் வேணும்னா ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வரலாம். இல்லை சிக்ஸு எது வேணாலும் ப்ரீ புக்கிங்ல இருக்கு. டேம்டுக்கு ப்ரீ புக்கிங் மட்டும்தான். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இன்செக்ட் வெரைட்டிஸ். நம்ம பார்க்க போறது டாரன்டுலா. டாரன்டுலாலாம் என்னன்னா ஸ்பைடர்ல ஒரு பெரிய சைஸா வளர்ற ஸ்பைடர் வெரைட்டிஸ். இந்த வெரைட்டி பேர் வந்து மெக்சிகன் ரெட் ரம்ப்பு. இது வந்து ஒரு 2 inches லிங்கு, 2 inch இருக்கும். ஒரு கலர், ஒரு வெரைட்டிஸ், ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஈஸியான மெயின்டெனன்ஸில் பெட்டு வேணும்னா டாரன்டுலா வாங்கி தாராளமாக வளர்க்கலாம். இதில் தான் பாக்ஸ் பெரிய சைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் வச்சுக்கலாம். 4 நாளைக்கு ஒரு வார்ம்ஸ் போட்டோம்னா போதும். ஒரு புழு கொடுக்கணும். கொஞ்சம் வளர வளர சூப்பர் வார்ம்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரோச்சஸ் கொடுக்கணும், ரெட் ரன்னர் ரோச்சஸ். அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு மாறிக்கிட்டே போவோம். ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓல்டு வேர்ல்ட் டாரன்டுலா, நியூ வேர்ல்ட் டாரன்டுலா, அப்புறம் பிகினர் ஃப்ரெண்ட்லி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்குறவங்களுக்கு வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒன்று தான் நம்ம ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் சஜஷன் பண்ணுறது. மெக்சிகன் ரெட் ரம்ப்பு, சாக்கோ கோல்டன் நீ, கர்லி ஹேர், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதெல்லாம் வளர்த்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க வெரைட்டிஸ் நம்ம சஜஷன் பண்ணுறது. இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சோம்னாலுமே போதும் ஃபுல்லுத்துக்கும். இது வந்து சாக்கோ கோல்டன் நீ. இது ஒரு 3 inch இருக்கும். இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணும். ஒரு குட்டி மூடியில் தண்ணி எப்போவுமே இருக்கணும். ஹைடிங்க்கு ஒரு ஸ்பேஸு அண்டு ஒரு டெக்கோ மாதிரி, அது மேலே ஏறி விளையாடுறதுக்கு ஒரு மரம், வுட்டு, கோகோ பீட்டு, இவ்வளோ தான் செட்டப்பே. ஒரு குட்டி பாக்ஸில் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 பாக்ஸ் வச்சு வீட்டில் வளர்த்திங்கனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காக்ரோச் வெரைட்டி. காக்ரோச்னால் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நிறைய பெட்டை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் காக்ரோச்சை. இது வந்து மடகாஸ்கர் காக்ரோச். மடகாஸ்கர் இசிங் காக்ரோச்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் காக்ரோச்.
இவங்க ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான். சேம் கோகோ பீட் போட்டு செட்டப் பண்ணி வச்சிடணும். அண்ட் ஹைடிங்க்கு இந்த மாதிரி நான் பார்ட் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 ஃபீமேல் 2 மேல் இருக்கு. இவங்க வந்து ஒரு கிளச்சில் எப்படி பார்த்தாலும் 150 குட்டிக்கு மேலே வைப்பாங்க. இது ஆக்சுவலாக நம்மக்கிட்ட குட்டி வந்தது. இதெல்லாமே நம்மக்கிட்ட குட்டி போட்டு குட்டி பெருசாகிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் டே இவங்க மேட் பண்ணி குட்டி போடுவாங்க. பியூர் வெஜிடேரியன், கேரட்டு, வெள்ளரிக்காய், அந்த மாதிரி பனானா இதெல்லாம் வைக்கலாம். இந்த காக்ரோச் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பெரிய சைஸ் டேங்க் செட் பண்ணி ஒரு பெரிய என்க்ளோசர் செட்டப் பண்ணலாம். என்னன்னா இந்த காக்ரோச்சு, ஒரு ஸ்னெயிலு, அதாவது ஜெயின் ஸ்னெயில், லேண்ட் ஸ்னெயிலு, அதுக்கப்புறம் ஐசோபாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும். அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி இவங்களுக்கு அப்படியே ஈக்கோ டேங்க் மாதிரி செட்டப் பண்ணி வளர்க்கலாம் நம்ம. இப்போ நிறைய சின்ன பசங்க வீட்டில் வந்து பீட்டாவே வாங்கி வாங்கி கொடுத்து ஏமாத்துறாங்களாம். அதனால டேரண்ட்லா, காக்ரோச் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை இல்லையா, அதனால எல்லார் வீட்லயும் வாங்கி வளர்க்குறாங்க. என் கையில இப்போ இருக்கிறது வந்து ஆப்பிரிக்கன் அல்பினோ ஜெயிண்ட் லேண்ட் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அதனால வெளியில வரல. ஸோ இவங்க வந்து லேண்ட் ஸ்னெயில் வெரைட்டி. தண்ணிக்குள்ள இருக்க ஸ்னெயில் வேற, லேண்ட் ஸ்னெயில் வேற, ரெண்டுமே வேற வேற. இந்த வெரைட்டிக்கு வந்து கோகோ பீட் செட்டப் போட்டு டெய்லி ஒரு பீஸ் கேரட் வச்சிட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிட்ரும். மொத்தம் 15,000 பல்லுக்கு மேலே இவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பல்லும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, ரொம்ப மைக்ரோவாக தான் இருக்கும். ஈஸியான பெட்டு, மெயின்டெனன்ஸ் பெட்டு. அந்த நான் சொன்னல ஃபஸ்ட்டு ஈக்கோ பாண்ட், லைக் ஈக்கோ என்க்ளோசர் செட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு, அதில் வந்து இந்த ஸ்னெயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அண்டு ஸ்லோ மூமெண்ட்டு தான், டக்குன்னு காணாமல் போச்சுன்னா நம்ம தேட தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு குட்டி என்க்ளோசரில் வச்சு அழகாக வளர்த்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பெட்டு. இது வந்து ஒன்றே மேலாக இருக்கும், அதுவே ஃபீமேலாக மாறிடும். அதுவே மேட் பண்ணி எக்லே பண்ணும். ஒரு 150 முட்டைக்கு மேலே வைக்கும். அந்த ப்ராசஸிங் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம பேரா வளர்க்குறது பெஸ்ட்டு. ஆனால் எது மேல் எது ஃபீமேல் நமக்கு தெரியாது, ஜெண்டர் மாறிக்கிட்டே இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக. அதுவே சிம்பா, சிம்பா இங்க வா. இங்க வா, இங்க வா. குட் பாய். இவன் பேரு சிம்பா. இவனை நம்ம வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இவனை அபேண்டன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கேட் வேணும்னாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பர்ஷியன் கேட்டு, பெங்கால் கேட்டு, மேனிகோனு, அந்த மாதிரி எல்லா கேட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இவன் வந்து ஷாப்போட செல்லப்பிள்ளை. இவனை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க சிம்பாவை. சிம்பா வந்து இப்போ கூப்பிட்டோன்னே வந்தால, இது வந்து ட்ரெயின்லாம் பண்ணல, சும்மா நம்மளே பண்ணும் போது வர்றது தான். ஸோ ட்ரெயின் பண்ணி நிறைய பேர் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு எப்படி சொல்றது, நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம்னா, சும்மா வா போ அப்படி கூப்பிட்டு பழகினீங்கனாலுமே நம்ம கூட நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இது ட்ரைனிங் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அவனே பண்ணுறது தான் இதெல்லாம். இவன் பேர் மோஜோ. இவனும் நம்ம ஷாப்பில் இருக்க செல்லப்பிள்ளை தான். குட்டியிலேருந்து நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். இவன் வந்து வெஜ்ஜு, பியூர் வெஜிடேரியன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வெஜ்ஜும் சாப்பிடுவான், நான்வெஜ்ஜும் சாப்பிடுவான். இது வந்து காக்கர் ஸ்பேனியல் சொல்லுவாங்க, அந்த ப்ரீடு. கோல்டன் ரெட்ரீவருடைய மினியேச்சர் மாதிரி. சைஸே இவ்வளோதான், ஃபுல் அடல்ட். இவன் 1.5 வயசு ஆகுது இவனுக்கு. இவங்க கிட்ட ஒரு மைனஸ்ன்னு பார்த்தா காது வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி நம்ம வைக்கலன்னா சாப்பிட்டு அந்த ஸ்மெல்லு வந்து காதில் இருந்து வரதுனால ஸ்மெல்லு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் க்ளீனாக வச்சுக்கணும் காதை மட்டும். மற்றபடி ஹைலி இன்டெலிஜென்ட்டு, சூப்பர் ஃப்ரெண்ட்லி. அப்பார்ட்மெண்ட்டில் யாருனா இருக்கீங்கன்னா தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் இந்த மாதிரி டாய் ப்ரீடு. அண்டு கோல்டன் ரெட்ரைவர் வளர்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ சேம் கேரக்டர், நல்ல டாக். ஓகே மேம், இவ்வளோ நேரம் இந்த பெட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது போக இங்கே இருக்கக்கூடிய பெட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஷாப் வந்து இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து போகணும் அப்படின்றத எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். நன்றி.